ஸோ ஒரு 1 இயர்க்கு முன்னாடி மைக்ரோ கேட்டகரி ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க. நான் சென்னையில் இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வாங்கியிருந்தேன். ஸோ பேர் பார்த்தீங்கன்னா வந்து பைனீர் ஃப்ளையிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது இவங்களோட அகாடமி. பட் அவங்களோட சப் அகாடமி பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே சென்னையில் ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்போ வந்து கிடையாது. நான் 1 இயர்க்கு முன்னாடி பண்ணும்பொழுது இந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தது. ஸோ இவங்ககிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மெயில் வந்திருந்தது. அதாவது இந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து வேலிடாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோர்ஸு இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து டிஜிசி அப்ரூவ்டு, அதெல்லாம் வந்து வேலிடு. பட் இது வந்து ஒரு லைசன்ஸாக டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன லைசன்ஸாக அப்கிரேட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட் எல்லாருக்கும் தெரியும். டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட் தான் வந்து இந்தியாவில் ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ட்ரோன்ஸ் பற்றின ரூல்ஸு, அப்புறமா ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். நான் ட்ரோன் பிளேலிஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, லைசன்ஸ் வாங்குறதுக்குமே வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் லைக்கும் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு என்ன மெயில் வந்திருந்தது அப்படின்னா, இந்த மைக்ரோ கேட்டகரி கோர்ஸ் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருந்த அந்த லைசன்ஸ் பார்த்தோம்னா வேலிட் கிடையாது. நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். மைக்ரோ கேட்டகரியிலேருந்து ஸ்மால் கேட்டகரிக்கு வந்து அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஒரு ட்ரோன் பைலட் அப்படின்னு சொல்லி அப்கிரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மைக்ரோ கேட்டகரி அப்படின்னா வந்து 250 கிராம்லேருந்து 2 கிலோக்குள்ளே இருக்க ட்ரோன்ஸு. அந்த வெயிட் கேட்டகரியில் தான் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி டிஜே ட்ரோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபேந்தம் சீரிஸ், அப்புறம் மேவிக் சீரிஸ் ட்ரோன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த கேட்டகரியில் தான் வரும், மைக்ரோ கேட்டகரி. ஸோ இந்த மைக்ரோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அந்த ட்ரோனை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இந்த லைசன்ஸுமே பார்த்தோம்னா 2 வீலருக்கு 8 போடுற மாதிரியான ப்ராசஸ் கிடையாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 10th வரைக்கும் இங்கே கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கணும். உங்கள் மேலே எந்த கிரிமினல் பேக்ரவுண்டும் இருக்கக்கூடாது. பாஸ்போர்ட் கண்டிப்பாக வச்சிருக்கணும். உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸிங்கும் பார்த்தோம்னா வந்து நான் பண்ணும்போது இந்த மைக்ரோ கேட்டகரிக்கு வந்து 28,500 சம்திங் ஆச்சு, ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ எனக்கு அப்கிரேடேஷன் ஃபீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மைக்ரோ பண்ணியிருந்தேன், அதுலேருந்து ஸ்மால் கேட்டகரி 2லேருந்து 25 கிலோக்குள்ளே இருக்க ட்ரோனுக்காக நான் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு வந்து 35,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40,000க்கு மேலே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்கிரேடேஷன். ஸோ இனிமேல் வந்து இந்த மைக்ரோ கேட்டகரிக்குன்னு தனியாக கோர்ஸ் கிடையாது. எடுத்தவொடனே ஸ்மால் தான் பண்ணணும். ஸோ ஸ்மாலுக்கு பண்ணுறோம் அப்படின்னும்போது 50,000க்கு மேலே நான் வர மாதிரி கேள்விப்பட்டேன். இங்கே சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியிலலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸிங் தான் 45,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியுமே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் 35,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்லியிருந்தாங்க. 3 நாள் கோர்ஸ், 3 நாள் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இடம் எங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில், அதாவது அலிகரில் வந்து வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லியிருந்த உடனே பார்த்தீங்கன்னா மெயில் வந்து எல்லாருக்குமே சிசி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அகாடமியில் பண்ண எல்லாருக்குமே அந்த மெயில் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. எப்படி வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுவீங்க, நாங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எப்படி 1 இயர் மேலே ஆகுது, 1 இயருக்கு முன்னாடி பண்ணவங்களாம் கூட இந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒழுங்காக எங்களுக்கு லைசன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிசிஷன். ஒரு தனி இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஸ்மாலுக்கு அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா ஸோ என்னெல்லாம் வந்து அந்த கோர்ஸில் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.